ஹாய் மச்சீஸ், நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 36 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, நம்ம டே 36 எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், மார்னிங் வந்து எங்கள் அக்காங்க வீட்டுக்கு ரீச் ஆனோமா. ஓகே விக்கி, எதுக்குடா ஊருக்கு போனாருன்னு நீங்கள் என்ன கேட்கலாம். ஏன்னா அது எங்கள் மாமா பசங்களாம் வண்டியில் போய் நின்றுருக்காங்க. யாரோ குறுக்கா வந்து லைட்டாக ஸ்கிட் ஆகி கீழே வந்து அடிபட்டுருச்சு எங்கள் மாமாவுக்கு பசங்களுக்குலாம். அதுக்கு தான் பார்க்கலான்னு வந்தோம். இங்கே எங்கள் மச்சி பட்டப்பாய் பிடிக்கலாமா? பட்டப்பாய் பண்டு போயிடும். அப்புறம் நானும் எங்கள் அப்பா எங்கள் மச்சி எல்லாருமே வண்டியில் ஒரு ரவுண்ட் போயிருந்தோம். கடைக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து என் மச்சி கூட கொஞ்ச நேரம் ஆட்ட ஆடினோம். அப்புறம் எங்கள் அக்காங்க வீட்டு ஆப்போசிட்டில் ஒரு ஆறு போவோமா, அங்கே ஒரு சிவன் டெம்பிள் இருக்கும். நான் வரப்பெல்லாம் இங்கே வந்துட்டு தான் போவேன். அப்புறம் இங்கே வந்து சிவாப்பாவை பார்த்துன்னு இன்றைக்கி ₹1 கூட earn பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓலியம் ட்ரேடில் ஒரு 700 இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் பெட் பண்ணனா மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இன்னொரு பெட் பண்ண அது லாஸ்ட் மூமெண்ட்டில் கீழே வந்து லாஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் 150 ஒரு பெட் பண்ணனா அது நம்ம டார்கெட் ஹிட் ஆகி வின் பண்ணிடுச்சு. ஓகே மச்சி, நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 36 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். நம்ம earn பண்ண போல் சரி ஓகே நம்ம ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் 700 சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு மேட்ச் ஆனேன்னா ஓகே ஒரு லெவல் வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் எல்லா வாட்டியும் பண்ணுற தப்பு இந்த வாட்டியும் பண்ணேன்னா அதனால எல்லாமே டேனாகவும் ஆயிடுச்சு. நான் 3 வாட்டி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 3 வாட்டியும் நான் earn பண்ணியிருக்கேன் அதில். ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் சரியாக நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆடாத்தோட அந்த பெட்டிங் ஆடாத்தோட நான் ட்ரேட் பண்ணியிருந்தால எல்லாமே லாஸ் பண்ணிக்கினேன். ஆனால் நான் 3 வாட்டியும் சேம் மிஸ்டேக் தான் பண்ணி லாஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வாட்டி அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். அது லாஸ்ட் மூமெண்ட்டில் எதனா ஒரு மக்களாகி நான் அதே மிஸ்டேக் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம நேற்று எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ₹700 லாஸ் பண்ணி ₹0 earn பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம நாளைக்கு earn பண்ணுறோம் சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.